சதவீதத்துல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான சம்மை சால்வ் பண்ணலாம். அது ஒரு தேர்வில் ஆங்கிலத்தில் 80% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். கணித பாடத்தில் 85% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். ஆங்கிலம் மற்றும் கணிதம் இரண்டிலும் சேர்த்து 75% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். ஆங்கிலம் மற்றும் கணிதம் இரண்டிலும் சேர்த்து 40 மாணவர்கள் தோல்வி அடைகின்றார் எனில் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கேட்கறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க ஆங்கிலத்துல 80% அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கணிதத்துல தனியா 85% அப்படிங்கிறாங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க. 80 + 85 165%. அடுத்தது ஆங்கிலம் மற்றும் கணிதம் ரெண்டும் சேர்த்து 75% அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 165ல இந்த 75 மைனஸ் பண்ணும். அப்போ 165ல 75 போச்சுன்னா மீதி 90%. ஸோ ஒரு வகுப்புல மொத்தமா 100% மாணவர்கள் இருப்பாங்க. அதுல 90% மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்ப 100ல 100%த்துல 90% போச்சுன்னா மீதி 10% ஃபெயில் ஆயிருப்பாங்க. 100%த்துல 90% மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, மீதி 10% மாணவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஆங்கிலம் மற்றும் கணித பாடத்தில் தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் எண்ணிக்கை 40. ஸோ இந்த 10%க்கு தான், இந்த 10%க்கு தான் 40. ஸோ நமக்கு தேவை 100%. அப்போ 100%க்கு என்ன, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 10% இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 100%. ஸோ அடுத்தது எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 10 தானே கொண்டு தான் 40 இன்ட்டு 100% வகுத்தல் இங்க 10%. ஸோ ஒரு ஜீரோ ஒரு பெர்சன்டேஜ், ஒரு ஜீரோ ஒரு பெர்சன்டேஜ் அப்படியே கேன்சல் ஆயிரும். 40 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 400 மாணவர்கள். ஸோ இந்த வகுப்புல 400 மாணவர்கள் இருப்பாங்க. மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 400. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.